தம்பி, உனக்காக தான் நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, உன் சாமான் செட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ வேற ரூம் பாத்துக்க. இந்த ரூமுக்கு நான் வேற ஆளை பார்த்தாச்சு. யோ, யார கட்டிய ரூமுக்குள்ள போனீங்க? ஊரும்பா, அப்படியே நினைச்சிட்டு இருக்கியா நீ? இந்த பாரு, இத மாசம் மாசம் பணம் கொடுத்து தங்கறான் பாரு. அவன் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. மரியாதையா பேசுங்க. உங்க அண்ணன் தான். ஏய், அண்ணன் ஒண்ணு எனக்கு கதை சொல்லாத. பணம் கொடுக்கறதா இருந்தா உள்ள போ, இல்லனா இதோட மூடிக்க. இதுக்கு அப்புறம் தங்கறதுக்கு நான் ஒண்ணு மானம் கட்டவன்ல. இளங்கோ, என் பிறந்த நாளைக்கு கூட உங்களால ஒரு கிஃப்ட் வாங்கி தர முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த காதல்? உங்க காதலின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. இதோ பாருங்க இளங்கோ, இந்த காதல் கத்திரிக்காய்னு சொல்லிக்கிட்டு உங்களை நம்பி வந்து என் எதிர்காலத்தை நான் வீணாக்கிக்க விரும்பல. சோ குட் பை. என்ன ஒரு மீன் சாப்பாடு, சம்பல் மீன் வச்சு தண்ணி அப்புறம் சொல்லுங்க. தம்பி, என்ன தப்பா நினச்சிக்காதீங்க. இனிமேல் காசு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் நல்லா இல்லை பாருங்க. 2 வாரத்தில் கொடுக்குறேன் நீங்கள், இப்போ 3 வாரம் ஆச்சு. இப்படியே போனால் அது சரி வராது பாருங்க. நான் இன்னும் 2 நாளில் கொடுத்துட்றேன். எப்படியா கொடுப்பேன்? உனக்கே வேலை வெட்டி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எப்படி கொடுப்பேன்? திங்கிற வரைக்கும் தின்னுட்டு போடி போயிடலான்னு பார்க்குறியா? நீ என்னையா பார்க்குற? போய் வேலையா பாருயா. உன் வள்ளல் பார்வையா சம்பளம் வாங்கும்போது காட்டு. டே இளங்கோ, ஏன்னா ஆஃபீஸ் வேலை தான் என்ன அடம் பிடிக்கிற? இந்த சமயத்துக்கு கிடைக்கிற வேலையை செய்யறா, கௌரவம்லாம் பார்க்காதடா. மணி ஒரு 50 இருந்தா கொடுறா. என்கிட்ட காசு இல்லைடா. இப்போ நான் ஏன் வந்தேன் தெரியுமா? காசு கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்க முடியாதடா. கிளம்பு. கிளம்பத்தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போகிறேன். போன வாரம் என் கம்பெனியில் கிடைச்ச டிஸ்பஸ் வேலையை கேவலமாக நினச்சி வேணாண்டியே அந்த வேலைக்கு இப்போ வந்தவன் கிளர்க் ஆகிட்டான் தெரியுமா? நீ மட்டும் வந்திருந்தா நேரம் நீ கிளர்க்காக இருப்ப. எனக்கு தெரியும்டா. எனக்கு எதுவுமே சரி வராதுடா. எல்லாமே தடங்கள் தான். என் ராசி அப்படி. எப்போ பாரு நீ இதே சொல்லிட்டு, எனக்கு வேலை இருக்கு, நான் முதல்ல கிளம்புறேன்.
என்கிட்ட 10 வெள்ளி தான் இருக்கு. நீ சரியா கவனிக்கல. சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கேன். நீ வா, 2 பேரும் போய் சாப்பிடுவோம். நீ சாப்பிடலங்கிறது உன்னை பார்த்தாலே தெரியும். உனக்கு என்னப்பா பிரச்சனை? எதுக்காக நீ அழுவக்கூடாது? நான் இருக்கல, தைரியமா இரு, சொல்லு, உன் பிரச்சனை என்ன? மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க சார். நான் உன்னை கோச்சிக்கல இல்லை, எந்திரிப்பா. இதுதான் அவசர புத்தி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன அடிச்சு மிரட்டின, அது எனக்கு வந்த பிரச்சனை. ஆனா அதை கண்டு நான் பயந்து ஓடல. அடுத்த 5வது நிமிஷம் நீ என் காலில் விழுந்து அழுத இல்லையா? பிரச்சனைகளை நம்ம காலடியில் விழ வைக்கணும். சரி சரி, உனக்கு புரியாது. முதல்ல போய் சாப்பிட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச நண்பரோட பத்திரிக்கை ஆஃபீஸில் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். நாளைக்கே நீ வேலைக்கு போகலாம். சார் ரொம்ப நன்றிங்க சார். சரி வா. சார் சார் வணக்கம் சார். வணக்கம், வாங்க சார் நான் இளங்கோ, நேற்று உங்க கூட ஃபோனில் பேசுகிறேன். ஓ எஸ், நீங்கள் தானா? உட்காருங்க உட்காருங்க. நேற்று உங்கள்கிட்ட ஒரு சின்ன கட்டுரை எழுதிடுறாரு சார், எழுதி வந்துருக்கீங்களா? எழுதி வந்துருக்கு சார், அதுவும் இருக்குங்க சார். ம், நல்லா இருக்கு, குட், வெரி குட். அப்போ கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிடும்ல? என்ன இப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. முதலாளி அனுப்பின ஆளுக்கு வேலை கிடைக்காம போயிருமா சொல்லுங்க? யார் முதலாளின்னு சொல்கிறீங்க சார்? நேற்று உங்களை பார்த்து வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தர் அனுப்பினாரு, அவர் தான். அவர் முதலாளிங்களா? அதெல்லாம் தெரியும், இங்கே எல்லாரோட கதையும் அதுதான். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஒரு பெரிய கோடீஸ்வரரை பேட்டி எடுக்கணும். அவர் பேர் தர்மலிங்கம். அவரோட விலாசம் இங்கே இருக்குது. ரொம்ப கவனம், ரொம்ப பெரிய இடம். ஓகே சார், நான் கண்டிப்பாக நல்லா செஞ்சு கொடுப்பேன் சார். இது முதலாளியே போகிறதா இருந்துச்சு. அவர் தான் கால் பண்ணி உங்களை அனுப்ப சொல்லியிருக்காரு. ரொம்ப கவனம், அவர் அடித்தாலும் மன்னிச்சிடுவார். ஆனால் பத்திரிக்கை துறையில் ஏதாவது தவறு நடந்துச்சு உங்களை ஜென்மத்துக்கும் மன்னிக்க மாட்டார். ரொம்ப கவனமாக இருக்கும். இல்லை சார், நீங்கள் நான் முழுசாக நம்பலாம். நான் நிச்சயமாக நல்லா செஞ்சு கொடுப்பேன் சார். ம், பெஸ்ட் ஆஃப் லக். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார், தொழிலதிபர் தர்மலிங்கம் உடைய தானே? ஆமாம், நீங்கள் உங்களுக்கு வரவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் வெற்றி நிச்சயம் பத்திரிகையோட நிருபர். தர்மலிங்கஸோட பேட்டி எடுக்கணும், அதுக்காக வந்திருக்கேன். அவரை பார்க்கலாங்களா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவர் மாரடைப்பால் காலையில் இறந்துட்டாரு. பாடி மார்ச்லேருந்து வந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் நாங்களாம் காத்துட்டு இருக்கிறோம். உன் புத்தி எப்பவுமே மாறாது, அப்படிதானே? எனக்கு எதுவுமே சரியா வராதுன்னு அப்பயே சொன்னேன், நீங்க கேட்கல. சரியா வராதுன்னு சொல்லாத, உன்னால சரியா செய்ய முடியாது. தெரிஞ்ச மாதிரி சொல்லாதீங்க. நான் அவளை கஷ்டப்பட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு போனேன். அப்புறம் அந்த செய்தி எழுதல. அவன் செத்து போயிட்டான். அதுதான்டா முக்கியமான செய்தி. இதோ பார்,
எல்லா பத்திரிகையிலும் இன்னைக்கு முதல் செய்தி அதுதான். ஆனா நம்ம பத்திரிகையில் வரல. முட்டாள், இந்த உலகத்துல இருக்கிற எந்த நிருபரோட முதல் செய்தியும் முதல் பக்கத்துல வந்ததே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு நீ அதை விட்டுட்ட. இதை தவிர வேற எதுவும் தெரியாது உனக்கு. எதுவுமே சரியா வராதுன்றது விஷம் மாதிரி உன் மண்டையில இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு என்கிட்ட 10 வெள்ளி இருந்தது. அந்த 10 வெள்ளி நீ எடுக்கல. ரெண்டாவது, உனக்கு கிடைக்க வேண்டிய கிளர்க் வேலை, அது கிடைக்காம போனது காரணம் நீ. நேத்தி செய்தி வராது காரணம் நீ தான். உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு ஊரையே வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க இருந்த மக்கள் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக படகுல ஏறி போயிருக்காங்க. ஒரே ஒரு சாமியார் மட்டும் கடவுள் காப்பாத்துவார்னு மரத்து உச்சியில போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த வழியா போன ஒரு படகுல இருந்த மக்கள் அவரை கூப்பிட்டு வாங்க நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல, என்னை கடவுள் காப்பாத்துவாரு, நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஏதோ ஒரு பைத்தியக்காரன் போல் இருக்கு அப்படின்னு அவங்களும் போயிட்டாங்க. அடுத்தடுத்து 2 படகு அதே மாதிரி போயிடுச்சு. கடைசியில இந்த சாமியாரும் வெள்ளத்துல மூழ்கி செத்து போயிட்டாரு. செத்த ஒரு கடவுளை பார்த்து என்ன கேட்டாராம், நான் செத்ததுல கூட வருத்தம் இல்லை, ஆனா கடவுள் காப்பாற்ற மாட்டாருன்னு என்ன பைத்தியக்காரன்னு சொன்னானுங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்னது உண்மையாக்கிட்டீங்களேன்னு வருத்தப்பட்டாராம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், உன் பக்தியை மெச்சு தான் நான் 3 படகு அனுப்புனேன், ஆனா நீ எதுலையுமே இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டாராம். நீ எழுதின நோவேர் அங்க பாரு, நான் உடைச்சு நீ எழுதுனது தான். இப்ப நவ் ஹியர். நோவேரை உடைச்சாதான் நவ் ஹியர். இனிமேல எங்க போனாலும் உனக்கு நவ் ஹியர் தான். நீ உடைக்க போறியா இல்லையா? நம்மால் முடியாது என்ற இருளின் காரணமாக இந்த உலகமே இவனுக்கு வெளிச்சமின்றி தெரிகிறது. வெளி இருளை விரட்ட ஒரே ஒரு தீக்குச்சி போதும். ஆனால் மன இருளை விரட்ட வேண்டுமே. இதோ இவன் மனம் இப்பொழுது எங்கோ போய்கொண்டிருக்கிறது. அது வெளிச்சம் இருக்கும் திசையாக இருக்கட்டும் என்று எதிர்பார்ப்போம்.